ரைட். ஒவ்வொரு HTML மார்க்கப்பும் ஒரு டேக் அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு டேக்லையும் அடிஷ்னலாக அட்ரிபியூட்ஸ் ஆப்ஷனலாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் 2 இம்பார்ட்டண்ட் அட்ரிபியூட்ஸ் என்னென்னா ஐடி அண்டு கிளாஸ். ஸோ இந்த ஐடி அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, எப்படி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு வேரியபிள்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த HTML ஒவ்வொரு டேகையும் நம்ம கோடிங் வழியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, அந்த டேகை ஒரு வேரியபிளாக நான் மாற்றிக்க முடியும். அந்த மாதிரி வேரியபிளாக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஐடி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடியை யூஸ் பண்ணி கோடிங்கும் பண்ண முடியும், ஸ்டைலிங்கும் பண்ண முடியும். அதே மாதிரி கிளாஸ்ன்னு தனியாக இன்னொரு அட்ரிபியூட் இருக்குது. இந்த கிளாஸ்ன்றது மெயினாக எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஸ்டைலிங்க்கு மட்டும் யூஸ் ஆகுது. அதாவது அந்த பர்டிகுலர் டேக்னுடைய எலிமெண்ட் எப்படி நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான என்ன கலரில் வரணும், எப்படி வரணுங்கிறத இந்த கிளாஸ் வழியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸுக்கு உண்டான அட்வான்டேஜ் என்னென்னா, ஐடிங்கிறது நார்மலாக ஒவ்வொரு டேகுக்கும் நிச்சயமாக ஒரே ஒரு ஐடி கொடுக்கறது தான் பெட்டர். அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிளை ஒரு முறை தானே நான் டிக்ளேர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு டேகுக்கும் ஒவ்வொரு ஐடி தான் கொடுக்க முடியும். வேற இந்த கிளாஸுங்கிறது மல்டிபிள் டேகுக்கு ஒரே கிளாஸை கொடுக்கலாம். எதுக்காக? அந்த டேக்லாம் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ண, இந்த மாதிரி ஸ்டைலாக வரணுன்றதுக்காக நம்ம இந்த கிளாஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ நார்மலாக கிளாஸுங்கிறது மெனி ஐட்டம்ஸ் கேன் ஷேர் த சேம் கிளாஸ், ஈஸி வே ஆஃப் ஸ்டைலிங். இது சும்மா ஒரு சின்ன ஒரு சாம்பிள் காட்டுறேன். இப்போ ஸ்கிரிப்டுக்கு வரோம், இதை பார்க்கலாம். இப்போ பாருங்க. ஸோ பி அப்படின்னா பேராகிராஃப் அப்படின்னு அர்த்தம். அது நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேராகிராஃப்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அட்ரிபியூட் கொடுத்துருக்கேன். அந்த அட்ரிபியூட் என்னன்னா ஐடி அட்ரிபியூட். அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன், டெமோ அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு இந்த டேக்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னா டெமோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஹலோ வேர்ல்டு. இது பாருங்க, நான் சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளார நம்ம என்ன பண்ணலாம், டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டோம்னா கமெண்ட்னு அர்த்தம். இப்போ சப்மிட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஹலோ வேர்ல்டு தான் இருக்கு இங்கே. ஓகே. இப்போ இது கூட நான் இன்னொரு அட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன். ஆன் கிளிக் ஈக்குவல்ஸ் சேஞ்ச் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் பியூர்லி ப்ரோக்ராமிங். ஸோ இது தெரியலைன்னா கண்டிப்பாக நீங்கள் மினிமம் சி ப்ரோக்ராமிங்காவது படிச்சுட்டு வாங்க, அப்போ தான் இது தெரியும். அப்படி இல்லைன்னா இதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடுங்க இந்த டாப்பிக்கை. ஸோ இந்த கேஸில் பாருங்கள், நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்கிரிப்ட் பிளாகுக்குள்ளார நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், ஃபங்க்ஷன் சேஞ்ச் டெக்ஸ்ட். ஸோ இதை இன்னும் ஈஸியாக நமக்கு இது ரீடபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்கிரிப்டை அப்படியே காப்பி பண்ணி நம்மளுடைய கோடிங்க்கு கொண்டு வந்துடுறேன். இதில் ஹெட் செக்ஷனுக்கு கொண்டு வரேன். இதில் ஸ்கிரிப்ட் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ போல்டு இருக்குது, இதுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு போல்டுக்கு ஒரு பேராகிராஃபே போட்டுடலாம். ஐடி ஈக்குவல்ஸ் டெமோ. ஆன் கிளிக் ஈக்குவல்ஸ் சேஞ்ச் டெக்ஸ்ட். கிளிக் மீ பேராகிராஃப் க்ளோஸ். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை இந்த பேராகிராஃப் டேகோட லிங்க் பண்ணிட்டேன். எப்படி? ஆன் கிளிக். இந்த ஆன் கிளிக்னு போட்டாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, டாக்குமெண்ட்ல இந்த கிளிக் மீன்னு டிஸ்பிளே ஆகும்போது அதை நான் கிளிக் பண்ணனா, மவுஸை ஹோவர் பண்ணி கிளிக் பண்ணணும்னா இது ரன் ஆகணும்னு அர்த்தம்.
நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், சேஞ்ச் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கிறதுனால அது நேராக இங்கே வந்து பார்க்கும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. இந்த ஐடிக்கு என்ன பேர் கொடுத்துருக்கேன், இந்த பேராகிராஃப்க்கு என்ன பேர் கொடுத்துருக்கேன், டெமோ. அந்த டெமோ இன்னர் ஹெச்டிஎம்எல். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து என்ன பேர் சொல்கிறாங்கன்னா இன்னர் ஹெச்டிஎம்எல்னு சொல்கிறாங்க. அதை ஹலோ ஜாவா ஸ்கிரிப்ட்னு மாற்றுன்னு சொல்கிறேன். இதனுடைய ரிசல்ட் என்ன இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஸோ இது ரன் ஆகி இந்த மாதிரி இருக்கு. நான் இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்க, எனக்கு எதுவுமே ஆகலை. ஸோ மவுஸை ஹோவர் பண்ணி இதை கிளிக் பண்ணுறேன், எதுவும் ஆகலை. ஸோ இது கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்டை கிரேவாக மாற்றுறதுக்கு பதிலாக இதை ரெட்டாக மாற்றுறேன். ஓகே, ரெஃப்ரெஷ். இங்கே பாருங்கள், இது ரெட்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஹலோ ஜாவா ஸ்கிரிப்ட்னு மாறிடுச்சு. ஸோ இது எப்படி மாறுனுச்சு, இந்த ஸ்கிரிப்டால் மாறுனுச்சு. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ரன் டைமில் ஒரு டெவலப்பராக எந்த பர்டிகுலர் டேகை வேணாலும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பண்ணி அதனுடைய கண்டென்ட்டை மாற்றுறதோ கலரை மாற்றுறதோ என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் ஒரு இது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு கிளாஸ்னு ஒன்று போட்டுக்கிறேன். கிளாஸ் இது வந்து ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டைலுக்குள்ளார இந்த ஸ்பெஷல் அப்படிங்கிறத இங்கே டாட் கொடுத்து ஸ்பெஷல்னு போடுறேன். கொடுத்துட்டு கலர் ப்ளூ பாருங்க, கலர் ப்ளூ. இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ என்னாச்சு பாருங்க, இந்த பேராகிராஃப் மட்டும் கலர் ப்ளூவில் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஹலோ ஜாவா ஸ்கிரிப்ட் வருது. இதனால் என்ன சார் அட்வான்டேஜ், நான் இன்னொரு பேராகிராஃப் போடுறேன். திஸ் இஸ் அனதர் லைன். எகெயின் இன்னொரு பேராகிராஃப் போடுறேன். கிளாஸ் ஈக்குவல்ஸ் ஸ்பெஷல். ஹை see the same class. இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க, இது என்னாச்சு, ரெட் கலரில் வந்துச்சு. ஏன், இதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக கலரை மாற்றலை. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இந்த பேராகிராஃபுக்கு நான் கலரை மாற்றியிருக்கேன். எப்படி, இதே கிளாஸ் நேம் இங்கே கொடுத்ததுனால எனக்கு என்னாச்சு, இதனுடைய கலர் அதே மாதிரி வந்திருக்கு. அப்போது அதுதான் கிளாஸ். இப்போ பாருங்கள், ஐடிங்கிறது ப்ரோக்ராம் வழியாக அந்த டேகை ஆக்சஸ் பண்ணி நம்ம நிறைய வேலைகளை பண்ண முடியும். ஒரு டெவலப்பராக நிறைய விஷயங்களை நம்ம பண்ணலாம். அது போக போக நான் அடுத்த ஜாவா ஸ்கிரிப்ட் வரும்போது நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போது ஐடிங்கிற ஒரு அட்ரிபியூட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க. தென் கிளாஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க. இந்த ரெண்டும் மோஸ்ட்லி எல்லா டேகுக்கும் அப்ளை ஆகும். பாடி டெக்ஸ்ட், பாடிக்குள்ளார வர்ற மோஸ்ட் ஆஃப் த டேகுக்கு இது ரெண்டும் கண்டிப்பாக அப்ளை ஆகும். ஸோ இதனுடைய உபயோகத்தை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.